நம்ம இப்போ ஊடகங்கள், ராணுவம், மத்திய அரசு, பாகிஸ்தான் எல்லாமே பேசினோம். இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து நம்ம ஒரு 2 செக்டாரா பிரிச்சுட்டோம் அப்படின்னா, ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சில கன்சர்ன் இருக்கு. வார்னால ஏற்படக்கூடிய சேதங்கள் பத்தின ஒரு புரிதல் இருக்கு. அதனால அது வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்து வைக்கக்கூடிய தரப்பினர் ஒரு பக்கம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, ஓவர் ஹைப்டா, ஓவர் சென்சிடைஸ்டா, ஓவர் என்துவா இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்கன்னா, போர் வந்துருச்சு, பாகிஸ்தான் அடிக்க போறாங்க, இந்தியா கை ஓங்கி இருக்கு அப்படின்ற ஒரு தொனியில பேசிட்டு, இந்த மாதிரி போர் பற்றின புரிதல் உள்ள மக்களையுமே கூட நீங்க வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு அவங்களோட கில்ட் மனநிலைக்கு தள்ளுற ஒரு செக்டார் இருக்காங்களா? இந்த விஷயத்த நம்ம எப்படி பார்க்கறது? உங்களுக்கு எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த விஷயங்கள? அவங்களுக்கு என்ன மாரி நம்ம செய்தி சொல்ல வேண்டியதா இருக்கு? ஒரு குடியாட்சி முறை இருக்கக்கூடிய பல நாடுகள்லயும் இத நம்ம பார்க்கிறோம். சில பேர் இப்போ உதாரணத்துக்கு இந்த 2 தரப்புலயுமே பிரச்சனைகள் இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். இப்போ ஓவர் அமைதி விரும்பிகள் அப்படின்னு வச்சுப்போங்களேன். ரைட்? பஹல்காம்ல ஒண்ணு நடக்குது. அதுக்கு என்ன நான் பண்ண முடியும்? பஹல்காம் வந்து ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் கிடையாது. ஓகே. ஒரு நாட்டுடைய அனைத்து விதமான ஆயுதங்கள், இந்த இடத்துல வேற வழி இல்லாம ஆயுதங்கள் நம்ம சொல்றதுல, ஒன்று போரில் ஈடுபடுவதும் தான். இல்லன்னா நீங்க வந்து காவல்துறையே ஒண்ணு வச்சிருக்க மாட்டீங்களே! ரைட்? ஒருத்தன் ஒரு வன்முறையில ஈடுபடுறான்னா, அவன புடிச்சு இழுத்துட்டு வந்து ஜெயில்ல போடுறதுங்கிறது வந்து த த கோர்ட்டுக்கு முன்னாடி நிறுத்தி தண்டனை வாங்கி குடுக்குறதுன்னு ஒண்ணு இருக்கு. அப்ப வெளிநாட்டிலிருந்து ஒரு சக்தி உங்க நாட்டுல ஊடுருவி, ஒரு படுகொலைய நிகழ்த்துறான்னா, அவன நீங்க பிடிக்க கூட முடியாது. அவன் ஓடி போய் பக்கத்து நாட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறான். போரஸ் பார்டர். நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த நாடு வந்து எங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லங்குது. அப்ப இது வந்து ஒரு மகா மோசமான ஒரு நிலையில இருக்கும். இத வந்து உலக அரங்குல போய் பேசுறோம். யாரும் கண்டுக்கிறது இல்ல. அப்ப நீங்க ஏதோ ஒரு இடத்துல இதை கையில் எடுக்க வேண்டியதாக இருக்கு. உலகின் பல நாடுகளும் இதை செய்திருக்கின்றன. அமெரிக்கா எப்ப பார்த்தாலும் இத செய்யுது. இஸ்ரேல் இத செய்யுது. ரஷ்யா செய்யுது. இப்ப இந்தியா மட்டும் ஏன் இத செய்யக்கூடாது? ஓகே. இது நம்பர் 1. அப்ப நான் போர் பஹல்காம் நடக்கும் பொழுது ஒண்ணு. போர் அப்படின்னு நம்ம வந்து அப்ப இந்தியா என்ன சொல்லணும்? திரும்பவும் ஒரு லெட்டர் குடுத்து, மிக கடுமையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லணுமா? எவ்வளவு நாளைக்கு இதை செய்வது? சரி, போர் கூடாதுன்னு நீ சொல்லிக்கோ. நான் உன்னை இக்னோர் பண்ணிடுவேன். ஏன்னா, என்னுடைய நாடு வந்து போரில் இறங்கிவிட்டது. என்னுடைய நாட்டை நான் ஆதரிக்கப் போகிறேன். அப்படின்னு சொல்றதோட நிறுத்திக்கலாமே தவிர, நீ அ எதிரி, நீ பாகிஸ்தான் ஆதரவு அப்படின்னு சொல்லி அவங்கள ஹவுண்ட் பண்றது. இப்ப இந்த இடத்துல வந்து சில செலிபிரிட்டீஸ், ஏ.ஆர். ரஹ்மான் உட்பட இன்னும் பல்வேறு செலிபிரிட்டீஸ பத்தி நம்ம பேசியாகணும். பொதுமக்களோட சென்டிமென்ட்ட பார்த்துட்டு, உங்களுக்கு சில கருத்துக்கள் இருந்தா, அத நீங்க சொல்லாம இருக்கிறதே பல நேரங்கள்ல நல்லது. இல்ல, எனக்கு எந்த கெட்ட பேர் வந்தாலும் பரவால்ல. நான் என்னுடைய கருத்தை வெளிப்படையாக சொல்லுவேன். அதன் காரணமாக எனக்கு வருமானம் போனாலும் சரி, எனக்கு ஒரு ஜெயில் தண்டனை கிடைத்தாலும் சரி அப்படின்னா, தட் இஸ் ஓகே. நீங்க அதுக்கு தயாரா இருக்கணும். இவ்வளதான். ரைட்? இன்னைக்கு வந்து அ தமிழகத்துல அமைதி விரும்பிகள் நெறைய பேர் இருக்காங்க. மற்ற எல்லா மாநிலங்களையும் விட. நான் அதோட விட்டுர்றேன் அத. ஆனால் அதே மாநிலத்திலேயே சிச்சுவேஷன் இந்தியால மாறுதுங்கிறத தெரிந்துகிட்டு, மாநில முதல்வர் திமுக தலைவர் என்ன பண்றாரு? ஒரு பேரணி நடத்துறதுக்கான இந்திய ராணுவத்தை அ அதற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் அப்படின்ட்டு. ஸோ கிரவுண்ட் ரியாலிட்டி மாறுது. அப்ப நீங்க வந்து நீங்க ராணுவத்துக்கு ஆதரவு குடுக்கணுங்கிறது இல்ல. நீங்க அத அ ராணுவ ஆக்ஷன எதிர்க்கணும் அப்படிங்கிற நிலைக்குள்ள போகாதீங்க. அப்பதான் வந்து அந்த தரப்பைச் சேர்ந்தவர்கள் உங்கள வந்து எதிர்க்க போறாங்க. பட் இது நடக்கத்தான் போகுது. ஆனா, அவன் என்ன திட்டிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் முடியாது. நீங்க அவர்களுடைய சென்டிமென்ட்ட குத்துறீங்க. அவன் உன் சென்டிமென்ட்ட பதில் குத்தப் போறான். இதுதான் சமூக வலைத்தளங்கள் இத வந்து ஆம்பிளிஃபை பண்ணுது. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு பேலன்ஸ்டா இருக்கிறது நல்லது. ஆ இப்ப அதாவது எப்படி ஒரு பேலன்சிங் தரப்பு எப்படி? நீங்க வந்து இந்திய தரப்பிலிருந்து இப்ப டி.எம். கிருஷ்ணா ஒரு ட்வீட் போடுறாரு. குறைந்தபட்சம் அதுல வந்து பஹல்காம்ல நடந்தது மிக கொடூரமானது. ஆனாலும் போர் இதற்கு தீர்வா? மாற்றுத் தீர்வுகள் இவை அப்படின்னு அவர் எழுதியிருந்தார்னா, யாரும் அவர போய் பெருசா அட்டாக் பண்ண முடியாது. நீங்க வந்து வலுவாகச் சொல்லுங்கள், உரக்கச் சொல்லுங்கள், நான் அமைதியை விரும்புகிறேன் என்று அப்படின்லாம் போட்டா, எந்த நேரத்துல நீ போடுற? அப்படிங்கிறதுல ஒரு கேள்வி வரும். ஓகே. புறா பறக்க விடுற ட்வீட் போட்டா, எந்த நேரத்துல இத பண்ற? இப்பயா புறாவ பறக்க விடுறது? இப்ப தேவை என்ன? வெஞ்சன்ஸ் அப்படிங்கிற மக்கள் சுத்தி இருக்கும் பொழுது, தேர் இஸ் அ ப்ராப்ளம்.
எக்ஸாக்ட்லி. இப்ப நீங்க அந்த அது வேர்ட் பயன்படுத்துறீங்க. வெஞ்சன்ஸ்ன்ற வேர்ட் ஆமா, பயன்படுத்துனீங்க. ஆமா. அதுதான் கொஞ்சம் பிரச்சனைக்குரியதா இருக்கும்னு தோணுது. இப்ப என்ன எப்படி அது ரீசன்னா பிரச்சனைக்குரியதாகும்? வெஞ்சன்ஸ்ங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். வெஞ்சன்ஸ்னா என்ன? ஓகே. எல்லாரும் சொல்றது என்னன்னா, பாகிஸ்தான நம்ப முடியாது. எப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு பெர்ஸ்பெக்ட் வைக்கிறாங்க. ஆனா ம். இந்தியா கொஞ்சம் சென்சிபிளாக பிஹேவ் பண்ணக்கூடிய ஒரு நேஷன் அப்படின்ற ஒரு ஆமா, ஒப்பீனியன் இருக்கு. அந்த ஆமா. சென்சிபிளான பிஹேவ் பண்ணக்கூடிய நேஷன் அப்படின்ற ஒரு நிலையை இந்தியா அடைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கடந்து வந்த ஒரு ஒரு ட்ராக் ரெக்கார்ட் பார்க்கிறப்போ அப்படி இருக்கு. கரெக்ட். இப்போ நம்ம இந்த மாரி இந்த வெஞ்சன்ஸ் இப்ப இருக்கிற சோசியல் மீடியா எரால நம்ம நெறைய வந்து ஹேட்ரட் ஸ்ப்ரெட் பண்றதெல்லாம் பார்க்கிறோம். அப்ப இருக்கிறப்போ நம்ம போற இது எல்லாமே ரொம்ப குளோரிஃபை பண்ணி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்ப அடைஞ்சிருக்கிற அந்த நிலையில இருந்து கொஞ்சம் இந்தியா கடந்து தவறி போயிருமோ அப்படின்னு. இப்ப இந்த அது எதிர்ப்பு எப்படி? இப்போ போர் போர் செய்யாத நாடுகள், சுவிட்சர்லாந்து மாதிரி ஏதாவது 4 நாடுகள நீங்க சொல்லலாமே தவிர, இப்ப அமெரிக்கா இல்ல. ஒரு சென்சிபிளான நாடா? இப்ப கேள்வி இல்ல அந்த அந்த பாயிண்ட் கொஞ்சம் நுட்பமான விஷயம் தான் அது. இப்ப யாருமே இப்போ பாகிஸ்தானுக்கு பதிலடி தரக்கூடாது அப்டின்ற எண்ணம் இல்ல. இப்ப இருக்கிற ராணுவ ஆக்ஷன் கூட உடனே இந்தியா ஸ்டாப் பண்ணணும் அப்டின்றது எண்ணம் இல்ல. ஆனா இந்த மனநிலை நமக்குள்ளுக்குள்ள இருந்துட்டே இருக்கணும். நம்ம தக்க வச்சுட்டே இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அந்த மனநிலையும் நம்ம விட்டுட்டோம் அப்டின்னா, இல்ல நான் நான் வரும் நான் காலங்கள்ல ஒரே ஒண்ணு தான் சொல்றேன். அமெரிக்காவுடைய இரட்டை கோபுரங்கள் தாக்கப்பட்டன. அது உடனடியாக அவங்க தகவல் சேகரிச்சு உடனே ஆப்கானிஸ்தான தாக்கல. ஒசாமா பின் லேடன் அவருடைய அல் கைதா தான் இதை செய்திருக்கு. அதைச் சேர்ந்தவர்கள் உங்கள் நாட்டில் இருக்கிறார்கள். அவர்களை திருப்பி எங்களிடம் கொடுங்கள் அப்படின்னு அமெரிக்கா கேக்குது. இல்லை என்றால் உங்களை நிர்மூலமாக்கி விடுவேன்ங்குது. அவங்க குடுக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல அதெல்லாம் மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அதைத் தொடர்ந்து தாக்குதல் நிகழ்த்தப்படுது. இது ஒரு சீக்வென்ஸ். இதே மாதிரியான ஒரு சீக்வென்ஸ் தான் இப்ப இந்தியால நடந்திருக்கு. பஹல்காம் தாக்குதல். அதை ஒட்டி நம்ம ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கோம். இதுக்கான இந்த செயல்களை எல்லாம் நீங்க தான் பண்றீங்க அப்படின்ட்டு. பாகிஸ்தான் அதை ஏற்பதாக இல்லை. அப்பதான் அந்த வெஞ்சன்ஸ், இந்த பழி என்பது தீர்க்கப்படணும். அதுதான் இங்க பாயிண்ட். இந்த தொடர்ச்சியாக பாகிஸ்தான் தரப்பிலிருந்தும், இந்தியாவின் எதிர்த்தரப்பிலிருந்தும் சொல்லப்படுவது, இதுக்கு பேரு ஒரு ஃபால்ஸ் பிளாக் ஆப்பரேஷன் அப்படின்னு. எவ்வளவு நாளைக்கு இந்த ஒரு டிஃபென்ஸ குடுத்துட்டு இருக்க முடியும்? அதாவது இந்தியாவே தன்னுடைய ஆட்களை அனுப்பி, அ இந்த ஒயர்ல நஜஃப் சேத்தின்னு ஒரு பத்திரிகையாளர், கேர்டேக்கர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பஞ்சாபாக இருந்தவர் இந்த பிரச்சனையில. அவர் கரண் தாப்பர் குடுத்த பேட்டியில, அது ஒரு ஃபால்ஸ் பிளாக் ஆப்பரேஷன் ஓப்பனா சொல்றாரு. ஒரு தீவிரவாதிகளை அனுப்பி, இந்தியா தன்னுடைய மக்களையே இப்படியெல்லாம் குறிப்பிட்டு இப்படி கொன்னுட்டு, அதை காரணமாக ஆக்கி பாகிஸ்தான் மீது போர் தொடுப்பதுன்ட்டு. அது அபத்தமாகப்படுது. ரொம்ப பெரிய அபத்தமாப்படுது. ஓகே. அதை நம்பக்கூடியவர்கள் இந்தியால இருந்தா, நம்ம அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. நிஜமா. ஓகே. அது ரொம்ப குரூரமானது. உலகத்துல பல இடங்கள்ல அ இந்த மாதிரி ஃபால்ஸ் பிளாக் ஆப்பரேஷன் நடந்திருக்கு. ஹிட்லர் ஒரு மிக அந்த அந்த ஹோல் அந்த ரீச்டாக் பர்னிங்னு அந்த நாடாளுமன்ற கட்டடத்த எரிக்கிற ஒரு இதுக்கு தன்னுடைய ஆள் ஒருத்தனையே அனுப்பிச்சு அவன் ஒளிஞ்சு ஒரு சில காரியங்கள் நடந்தது. அது அந்த ஃபால்ஸ் பிளாக் ஆப்பரேஷன் நெறைய இடத்துல நடந்திருக்கு. ஆனா, அவை எவையுமே இந்த மாதிரிலாம் குரூரமாகலாம் நடக்கல. ஃபால்ஸ் பிளாக் ஆப்பரேஷனே உலகத்துல நடக்காதுன்னு நான் சொல்லல. ஆனால், இதை நடந்ததை கொண்டு போய் ஒரு ஃபால்ஸ் பிளாக் ஆப்பரேஷன்னு சொல்லி, அதே மாதிரி நீங்க உங்களுடைய இடத்துல நீங்க அம்ரித்சர்ல நீங்களே போட்டுக்கிட்டீங்க. ஜம்முல நீங்களே குண்டுகள போட்டுக்கிட்டீங்க. எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்வது, வென் வி ஹேவ் எவிடன்ஸ். அந்த எவிடன்ஸ நம்ம எல்லா உலகத்துல எல்லாருக்கும் குடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இன்றைக்கு எல்லாரும் பஹல்காம்ல நடந்தத யாரும் பாகிஸ்தானை தவிர யாருமே அத ஃபால்ஸ் பிளாக் ஆப்பரேஷன்னு சொல்லல. இவ்வளவு அப்பட்டமாக ஒருவன் பொய் சொல்லும் பொழுது, நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை இந்தியா செய்தது. அப்ப அதுக்கு எஸ்கலேஷன் ஆகுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னு தெரிந்து தான். அந்த எஸ்கலேஷன் ஆனா அதை எதிர்கொள்வதற்கான திறன் இந்தியாவிடம் இருக்கிறதுங்கிறதையும் எடுத்துக்கிட்டு தான். அப்ப இது எதையுமே செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொன்னா, என்ன அல்டர்னேட் செய்யணும்? ஹவ் டிஃபரண்ட்? அது எப்படி நீங்க நீங்க அமைதியை விரும்புவோம், அமைதியை விரும்புவோம் அப்படின்னா, பாகிஸ்தானை எப்படி அவர்கள் செய்யும் காரியங்களிலிருந்து தடுப்பது? அதுக்கு நமக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் வேணும் இல்லையா? இந்த அமைதி விரும்பிகள் அத பத்தி பேசுறதில்ல. அது கட்சியாக இருக்கட்டும். இன்னைக்கு கடைசியா எல்லா கட்சிகளும் ஆ அரசோட ஒத்து போறதாக தெரிவிச்சுட்டாங்க. ஓவைசி போன்றவர்கள் தொடர்ச்சியாக பாகிஸ்தானை தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். உள்நாட்டுல எங்களுக்கு
நாங்க ஒரு முஸ்லிம் கட்சியாக எங்களுக்கு பாரதிய ஜனதாவோடு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் வெளிநாட்டு விஷயத்தை பொறுத்தவரை பாகிஸ்தான் எங்களுக்கு எதிரி நாடு அப்படிங்கிறத அவர் வந்து ரொம்ப தெளிவாக ஓவைசி நாடாளுமன்றத்துல பேசிட்டாரு, வெளியில பேசிட்டாரு, பல இடங்களையும் பேசிட்டாரு. ஆல் பார்ட்டி மீட்டிங் முடிஞ்சக்கு அப்புறமே கூட அந்த பூஞ்சில ரொம்ப தெளிவாக உயிரிழந்தவங்க சொல்லியிருக்காரு. வந்து பயங்கரவாத தாக்குதல் உயிரிழந்தவர்களா அறிவிக்கணும்னு சொல்லியிருக்காரு. கரெக்ட். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க ஒட்டுமொத்தமாக எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, அனைத்து அரசியல் கட்சிகளும் வெளியில இங்கொன்றும் அங்கொன்றுமாக பேச ஆரம்பிச்சாங்க. அவங்களும் வந்து ஆரம்பத்துல கட்சி கட்டுப்பாடுக்கு மீறி பலர் பேசினாங்க. அதுக்கப்புறமா காங்கிரஸ்ல இருந்து ஒரு தீவிரமான ஒரு வார்னிங் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டது. இப்படி எதுவும் பேசாதீங்கன்னு. அதுக்கு பிறகு இந்திய அரசு அவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு வந்து சில எவிடன்ஸ் கொடுத்தது, சில விஷயங்கள் கொடுக்கல. சிலதெல்லாம் வந்து மறைவாகத்தான் வைத்திருக்க முடியும். எல்லார்கிட்டயும் அத வெளிப்படையாக பேச முடியாது. அப்ப இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த ஒரு நிகழ்வுகள் நடக்குது இல்லையா? அதுல உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. அப்ப இன்னும் அமைதி விரும்பிகள் என்னத்த எதிர்பார்க்கிறாங்க? ஆனா அவர்கள் அமைதி விரும்பிகளாக இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லல. வாட் இஸ் த அல்டர்னேட்டிவ்? நீ ஒரு என்கேஜ்மென்ட்டோட நீ நீ வந்து போர் இப்ப நான் வந்து போரை கட்டாயமாக நான் வரவேற்கிறேன். ஒரு லிமிட்டட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்றது. இந்த லிமிட்டட் ஆக்ஷன் கட்டாயமாக தேவை. இந்த லிமிட்டட் ஆக்ஷன் மூலமாகத்தான் நீங்க உங்க இன்டென்ட்ட இன்னொரு நாட்டுக்கு குடுக்குறீங்க. அப்பா என்னுடைய மக்கள் அச்சுறுத்தப்படும் பொழுது நான் இங்கே நிறுத்த மாட்டேன். இதையும் தாண்டி போவேன். இந்த ஞாபகத்துல வச்சுக்கோ, நிறுத்து அப்படின்னு சொல்லக்கூடியதாக. இது வந்து நம்முடைய வரலாற்ற பல இடங்கள்ல, பல காலகட்டங்கள்ல எங்கெங்கெல்லாமோ நடந்திருக்கு இது. சில தவறாக போயிருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் அது வந்து ரைட்டா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம இந்த நேரத்துல அது கட்டாயமாக அதற்கான இடம் இருக்கு. அதை நாம கரெக்ட்டா செஞ்சிருக்கோம். அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனால் அமைதி வேண்டும்னு சொல்றவனெல்லாம் எதிரி அப்படின்னு சொல்றத நான் ஏத்துக்க மாட்டேன். அவர்களுக்கு அவர்களுடைய கருத்தை சொல்வதற்கான அதிகாரம் இருக்கு. ஆனால் சில விஷயங்கள போர்க்காலத்துல செய்யக்கூடாது. அதுக்கு அரசுக்கு அதற்கான அதிகாரம் இருக்கு. ராணுவத்தை பழித்தல், அ அவர்களை பற்றிய பொய்யான, தவறான தகவல்களை கூறுதல். அவன் இப்படிதான்யா பண்ணுவான். அவனே தானாவே கொளுத்திட்டு செத்துருவான். அப்புறம் ஊரா மேல பழி போடுவான். இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் சொல்லுதல். இதெல்லாம் வந்து முறையில பாதிக்கும். அவை போன்ற சிலவற்றை செய்யக்கூடாது. அதே மாதிரி அ ஒரு சில டைரக்டிவ்ஸ் குடுத்திருக்காங்க. அ ஊடகங்கள் லைவா சில தகவல்கள சொல்லக்கூடாது. இப்ப இங்க ஒரு பெரிய காலம் ஆஃப் டேங்க்ஸ் போயிட்டு இருக்கு. இவங்க அப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ்ல இவங்க இந்த இடத்துக்கு போயிடுவாங்க. போன்ற தகவல்களை வெளியிலே விடக்கூடாது. அப்படின்னு ரொம்ப தெளிவாக அ அரசு குறிப்பிட்டிருக்கு. ஸோ இவற்றையெல்லாம் 2 பக்கமும் இதே பாகிஸ்தானுக்கும், பாகிஸ்தான் ஊடகங்களுக்கும் பாகிஸ்தான் அரசிடமிருந்து அது போன்ற தகவல்கள் போய்க்கிட்டு தான் இருக்கும். நீ இத பண்ணாத, இத சொல்லாத, இத சொல்லு, இத சொல்லாதன்ட்டு. நீங்க சொல்லுன்னு சொல்றத நீங்க சொல்லித்தான் ஆகணுங்கிறது இல்ல. சொல்லாதேன்னு சொல்வதை சொல்லாமல் இருக்க வேண்டும். ஏன்னா நீங்க ஒரு ஆட்சியில ஒரு ஒரு அரசின் கீழ இருக்கீங்க நீங்க. ஒரு நாட்ல. நம்ம இங்க அவசர நிலை பிரகடனம் பண்ணல. ஆனால் ஒரு லிமிட்டட் ஒரு ஒரு போர்ச்சூழல் இருக்கும் பொழுது, ரெஸ்பான்சிபிளா நீங்க அரசு சொல்வதை கேட்டு நடக்க வேண்டும். நீங்க அரசு செய்யாதே என்று சொல்வதை எல்லாம் செய்யாதே. ஒண்ணும் கெட்டு போயிடல. ஒரு 2 நாளைக்கு இத செய்யாம விட்டா ஒண்ணும் குறைஞ்சு போயிடாது. ஏன்னா நீங்க அதை செய்வதன் மூலமாக உயிர் பா உயிருக்கு ஏதாவது அச்சுறுத்தல் ஏற்பட்டா யாராவது உயிருக்கு, ஜவானோட உயிருக்கோ, அல்லது பொதுமக்களோட உயிருக்கோ, அது ரொம்ப ஆபத்தானதாக முடியும். அது வேண்டாம். அதுதான் ரெஸ்பான்சிபிள் ஜர்னலிசம் அப்படிங்கிறது. அவ்வளவுதான். ஸோ இதை செய்தால் போதும். ஆனா பொதுமக்கள் அடிச்சுப்பாங்க. சோசியல் மீடியால அடிச்சுப்பாங்க. அத பத்தி நம்ம ஏன் கவலைப்படணும்? ஊடகத்துக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. திங்க் டேங்க் அண்ட் ஸ்காலர்ஸ்க்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ரெஸ்பான்சிபிள் கமெண்டேட்டர்ஸ்க்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அவ்வளவுதான். அவர்கள் அத ரெஸ்பான்சிபிளா அத செய்தார்கள் என்றாலே போதுமானது. மற்றவர்களெல்லாம் நம்ம கட்டுப்படுத்த முடியாது. அவ்வளவுதான். அடுத்த ஒரு டெவலப்மெண்ட்ஸ் வந்ததுன்னா, அப்ப நம்ம நிச்சயமா பேசலாம் சார். நன்றி. நன்றி. வணக்கம்.